ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திண்டுக்கல்லேருந்து காரைக்காலுக்கு எப்படி நம்ம ட்ரெயினில் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் திண்டுக்கல்லேருந்து காரைக்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா கூட காரில் போகிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 256 கிலோமீட்டர் வருது. நீங்கள் ஷார்ட்கட்டில் போகும்போது அதே கொஞ்சம் லாங்கில் சுற்றி போகும்போது உங்களுக்கு 319 கிலோமீட்டர் வருது. சரி, நம்ம ஷார்ட்டில் போகிற தூரமே கணக்கில் வச்சுப்போம். அப்படி நீங்கள் போகும்போது கூட காரை எங்கேயுமே நிறுத்தாமல் போனீங்கன்னா 4 மணி நேரம் 15 நிமிஷத்தில் போய் சேர முடியும். இதே நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்கன்னா அந்த பஸ் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து காரைக்கால் போகிற ஸ்ட்ரெயிட் பஸ்ஸாக இருந்தாலும் கூட உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5.5 மணி நேரம் டைம் எடுக்கும். நடுவில் இருக்கக்கூடிய இந்த வண்டி நிறுத்துகிற டைமிங்கு, பஸ் ஸ்டாண்டு சிட்டிக்குள்ளே இருக்கிற டைமிங் எல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா சரி 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் எப்படி பார்த்தாலும் காரைக்கால்லேருந்து திண்டுக்கல்லேருந்து காரைக்காலுக்கு ஆகும். சரி, இதே டைமிங்க்கு கொஞ்சம் நியர்பையில் நம்ம ட்ரெயினில் போகிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திண்டுக்கல்லேருந்து காரைக்காலுக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் 6:15க்கு நீங்கள் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் டு திருச்சி போகிற டெமோ பேசஞ்சர் ட்ரெயினை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகும்போதே நீங்கள் காரைக்கால் தான் கன்ஃபார்மாக போகிறீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. நான் சொல்கிறேன்னா அந்த காரணம் பின்னாடி தெரியும். சரி, 6:15க்கு எடுக்கக்கூடிய இந்த ட்ரெயினோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் போகிற ட்ரெயின் கரெக்டுன்னு அர்த்தம். சரி, இப்போ நீங்கள் திண்டுக்கல்லுக்கு காலையில் 6:15க்கு ஏறிட்டிங்களா? இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இடப்பட்ட எந்த ஸ்டேஷன்லேயும் ஸ்கிப் ஆகாது. எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்கும். தாமரைப்பாடி, வடமதுரை, அய்யலூர், கல்பச்சத்திரம், வையம்பட்டி, அடுத்ததாக செட்டியாப்பட்டி, மணப்பாறை, சமுத்திரம், கொளத்தூர், பூங்குடி, திருச்சி, இந்த எல்லா ஸ்டேஷன்லேயுமே உங்களுக்கு இந்த ட்ரெயின் நிற்கும். எல்லா ஸ்டேஷன்லேயுமே உதாரணமாக மணப்பாறை ஸ்டேஷனை தவிர மீதி இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லேயுமே உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் நிற்கும். மணப்பாறை ஸ்டேஷனில் உங்களுக்கு 5 நிமிஷம் நிற்கும். இது கடைசியாக இந்த ட்ரெயின் 8:30க்கு திருச்சி ஸ்டேஷன் சேரும். ஸோ திருச்சி ஸ்டேஷன் சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உடனே அங்கேருந்து திருச்சியிலேருந்து இந்த மாதிரி ஒரு பெட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின், அதாவது நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ அங்கே உங்களுக்கு திருச்சியில் இருந்து காரைக்கால் போகிற பேசஞ்சர், அதாவது திருச்சியிலேருந்து காரைக்கால் போகிற டெமோ பேசஞ்சர் காலையில் 8:35க்கு இந்த ட்ரெயின் கிளம்பும். நீங்கள் காரைக்காலிருந்து திருச்சிக்கு உங்களுக்கு கட்டணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 ரூபாய் இருக்கும். அதே நீங்கள் திருச்சியிலிருந்து காரைக்கால் போகிறதுக்கான கட்டணம் 35 ரூபாய் இருக்கும். ஆக திண்டுக்கல் டு திருச்சி காரைக்கால் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச கட்டணமே உங்களுக்கு 60 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். 60 ரூபாயிலேருந்து இருக்கும். நீங்கள் அதை எதுக்கும் கேட்டுக்கிறது நல்லது. சரி, இந்த ட்ரெயினில் நான் இந்த 2 ட்ரெயினையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம எல்லா நாள்லேயும் இந்த ட்ரெயினில் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியும். ஏன்னா அந்த ட்ரெயினும் சரி, அதாவது திண்டுக்கல்லேருந்து திருச்சி வர ட்ரெயினும் சரி, திருச்சியிலிருந்து காரைக்கால் போகிற ட்ரெயினும் சரி உங்களுக்கு எல்லா நாளும் பயணம் பண்ண முடியும். சரி, திருச்சியிலேருந்து 8:35க்கு இந்த கிளம்புது. அதனால தான் நான் சொன்னேன் திண்டுக்கல்லையே நீங்கள் காரைக்கால் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி இந்த ட்ரெயினுக்கு அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அப்படி வந்துட்டிங்கன்னா இந்த ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிட முடியும். அது சாதாரணமாகவே நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இந்த 8:35க்கு இந்த ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிட முடியும். சரி, 8:35க்கு பிடிக்கிற இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பொன்மலை, அடுத்தது மஞ்சத்திடல், திருவெரும்பூர், தொண்டம்பட்டி, சோல்கம்பட்டி, ஐயன்புரம், பூடலூர், ஆலக்குடி, தஞ்சாவூர், இந்த இடப்பட்ட இருக்கக்கூடிய திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேஷன்லையுமே இந்த ட்ரெயின் ஸ்கிப் பண்ணுறதில்ல. தஞ்சாவூருக்கு காலையில் 9:50க்கு சேர்கிற இந்த ட்ரெயின் உங்களுக்கு 25 நிமிஷம் இந்த தஞ்சாவூர் ஸ்டேஷனில் மட்டும் நிற்கிது. அடுத்ததாக தஞ்சாவூர் ஸ்டேஷனில் இருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் குடிக்காடு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன், அதாவது மாரியம்மன் கோயில் அப்படிங்கிற இந்த ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்தது குடிக்காடு, சாலியமங்கலம், அடுத்தது அம்மாப்பேட்டை,
கோயில்வெனி, அடுத்தது நீடாமங்கலம் ஜங்ஷன். நீடாமங்கலம் ஜங்ஷனில் கூட உங்களுக்கு ட்ரெயின் வந்து 1 நிமிஷத்தில் தான் நிற்கிது. அடுத்தது கொரடச்சேரி, அடுத்தது திருமந்திக்குணம், அடுத்ததாக வந்துட்டு குளிக்கரை, திருவாரூர் ஜங்ஷன். திருவாரூர் ஜங்ஷனில் உங்களுக்கு ட்ரெயின் வந்து 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்தது வந்து அடியக்காமங்கலம், அடுத்தது வந்து புத்தூர், அடுத்தது கீழ்வேலூர், அடுத்ததாக சிக்கல், அடுத்தது அன்னதானப்பேட்டை, அதாவது அண்டனாப்பேட்டை, அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நாகப்பட்டினம். இடையில வந்து இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் பிரிட்ஜ் கேபின் அப்படிங்கிற இந்த ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்தது நாகப்பட்டினம் ஸ்டேஷனில் 2 நிமிஷம் நிற்கிது. நாகப்பட்டினத்துலேருந்து வெள்ளிப்பாளையம் போகிற வழியில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் பீச் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக வந்துட்டு நாகூர் ஜங்ஷனில் இந்த ட்ரெயின், நாகூர் ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக திருமலை ராயன்பட்டினமில் இந்த ட்ரெயின் வந்து 1 நிமிஷம் நிற்கிது. கடைசியாக காரைக்கால் வந்து சேரும்போது மணி வந்து 1:40. ஆக நீங்கள் காலையில் 6:35க்கு நீங்கள் ட்ரெயின் ஏறியிருப்பீங்க, அதாவது 6:15க்கு இந்த ட்ரெயின் ஏறியிருப்பீங்க. மத்தியானம் வந்துட்டு 1:40க்கு இந்த ட்ரெயின் வந்து சேருது. ஆக மொத்தம் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 7.5 மணி நேரம் கிட்ட கணக்கு வரும். இதில் வந்து நீங்கள் பஸ்ஸில் வர்றதை விட நீங்கள் அந்த 7.5 மணி நேரங்கிறது பெரிய ஒரு விஷயமாக உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் வந்து ஒரே இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு வரத்துக்கும், அதே போல் நீங்கள் வந்து நிற்காமல் நீங்கள் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் இந்த ட்ரெயினில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் வந்து வரும்போது கொஞ்சம் டயர்டு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணம் தான். நீங்கள் திருச்சியிலேருந்து காரைக்கால் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கனாலே இந்த ட்ரெயின் கட்டணம் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வர ட்ரெயின் கட்டணத்தை விட குறைஞ்சது அதிகமாக தான் இருக்கும். ஆக நீங்கள் திண்டுக்கல்லேருந்து காரைக்கால் வரும்போது இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க. சரி, காரைக்கால்லேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கான பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, காரைக்கால்லேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கான ட்ரெயின் வந்து ஈவன் 2 ட்ரெயினை நீங்கள் மாறி போகிறதுக்கும் கூட செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டைமிங் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக இது ஏதாவது ட்ரெயினை வந்து டைமிங் ஏதாவது மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது போன்ற ரயில்வேக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ரயில்வே சம்மந்தமாக கூடுதல் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுக்கறதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா நம்ம சொல்லுவோம். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துன்னா நான் திரும்பியும் சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த வரக்கூடிய ஒவ்வொரு சேனல் வீடியோஸ்லேயும் வந்து நம்ம வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் வந்து ஏற்றுக்கிட்டு நிறையா வீடியோஸ் அப்டேட்ஸாக கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.